அனைவருக்கும் வணக்கம். கோடைக்கால நிகழ்வாக இன்று நமது சந்தோஷம் கருணிகர் குரூப்பில் ஒரு சிறப்பு பட்டிமன்றம் ஏற்பாடு செய்திருந்தார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்த சந்தோஷம் கருணிகர் நிறுவனர் திரு டி.ஆர். சுரேஷ் அவர்களுக்கும், அழகானதொரு தலைப்பை நல்கிய பாசக்கார மாமா திரு ராஜசேகர் அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளராக அமர்ந்து எல்லோருடைய கருத்துக்களையும் உள்வாங்கி சிறப்பாக ஃபீட்பேக் தந்த திரு விஜயன் மாமா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெற உறுதுணையாக இருந்த முதல்வர் மாமா அவர்களுக்கும், உலக நடுவர் மாமா அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த சந்தோஷம் கருணிகர் குரூப்பில் பயணிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் என் பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு சிறப்பானதொரு தலைப்பு, ஒரு மனிதன் மகிழ்ச்சி அடைவது கொடுப்பதிலா அல்லது பெறுவதிலா என்று கேட்டிருந்தார்கள். அருமையான தலைப்பு. இதில் கொடுப்பது சிறந்தது என 8 நபர்களும், பெறுவதுதான் சிறந்தது என 6 நபர்களும் தங்கள் வாத திறமைகளை இங்கே திறம்பட வைத்திருந்தார்கள். இங்கே கன்னிப்பேச்சு பேசிய பெறுவதுதான் சிறந்தது என மாஸ்டர் அர்ஜுனவேல் அவருக்கு இங்கே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் கொடுப்பதுதான் சிறந்தது என செங்கல்பட்டிலிருந்து அருமை சகோதரி வசந்தி செழியன் திறம்பட பேசியிருந்தார்கள். மற்றும் இயற்கை விவசாயி என அழைக்கப்படும் திரு ராஜாராமன் அவர்கள், அருமை சகோதரியின் மகள் பூர்ணிமா வெங்கட் அவர்கள், புதிதாக களம் கண்டிருக்கும் திரு டெப்டி தாசில்தார் அப்பாராயன் அவர்கள், அருமைமிகு மாமா கலைமணி மாமா அவர்கள், புதிய வரவு நம் உறவு அருமை மாமா ஆரியம்பாக்கத்திலிருந்து திரு சம்பத்குமார் மாமா அவர்களும், காட்டுப்பாக்கத்திலிருந்து திருவேங்கட மாமா அவர்களும், திருவள்ளூரில் இருந்தாலும் நிகழ்ச்சிகளை உற்று பார்த்து கொண்டிருந்த ராஜசேகர் மாமா அவர்களும் கொடுப்பதில்தான் சிறப்பு இருக்கின்றது என அழகாக வாதிட்டார்கள். இந்த பக்கம் பார்த்தால் ஒரு மனிதன் மகிழ்ச்சி அடைவது பெறுவதில்தான் என இந்த சந்தோஷம் கருணிகர் இயக்குனர் திரு டி.ஆர். சுரேஷ் அவர்களும், அருமை சகோதரி மகள் திருமதி சங்கீதா மாதவன் அவர்களும், சென்னை கொடைவள்ளல் திரு சந்திரசேகர் மாமா அவர்களும், மாஸ்டர் அர்ஜுனவேல் அவர்களும், வாலாஜாவிலிருந்து உயர்ந்து வள்ளலார் அடிகளார் திரு சிவராமன் ஐயா அவர்களும், திரு தனிகானந்தம் அவர்களும் இங்கே பெறுவதுதான் சிறப்பு என அழகாக தங்களுடைய கருத்துக்களை இங்கே விவாத மேடையில் வைத்திருக்கிறார்கள். இதில் யார் சிறப்பாக பேசினார்கள், யார் எல்லோருமே நன்றாகத்தான் பேசினார்கள். இது நான் கயிறு மேலே நடக்கிற மாதிரி இந்த தீர்ப்பு எல்லாருமே நல்ல தங்களுடைய கருத்துக்களை இங்கே தெரிவித்திருந்தார்கள். முதலில் பார்க்கும்போது ஒரு மனிதன் மகிழ்ச்சி அடைவது கொடுப்பதில் தாங்க.
அப்படின்னு திருமதி பூர்ணிமா வெங்கட் அவர்கள் அவருடைய கருத்தை நம்ம பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, கடவுள் தாங்க எல்லாத்தையுமே தருகிறார், கடவுள் தான் எல்லா பொருளையும் நம்மளுக்கு கொடுக்குறாரு, மகிழ்ச்சியும் அவர் தான் தர்றாரு, உழைப்பு கூட அவர் தான் நம்மளுக்கு தர்றாரு. அவர் இல்லைன்னா எதுவுமே கிடையாது, உலகமே கிடையாது. அவர் இல்லைன்னா ஒரு உலகமே கிடையாது. தாய் முத்தம் தருவதால் பெருமகிழ்ச்சி அடைகிறார், தந்தை பாசம் காட்டுவதால் பெருமகிழ்ச்சி அடைகிறார். பெறுவர்களை காட்டிலும் பெறுபவர்களை காட்டிலும் தருவதில்தான் மகிழ்ச்சி இருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்தை இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கர்ணன் திரைப்படத்தையும் உதாரணமாக கூறியிருக்காங்க. இப்போ தாத்தான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, தாத்தா என்பதற்கு அர்த்தம் என்ன? தா 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 தானா கொடு 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 என்பது அர்த்தம். தாத்தா ஐஸ்கிரீம் நமக்கு வாங்கி தர்றாரு. ஐஸ்கிரீம் வாங்கி தந்துட்டு அவர் ரொம்ப அதை ரசிக்கிறார். நமக்கு கொடுத்துட்டு பேர பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவர் அலாதியான ஒரு சந்தோஷத்தில் மிதக்கிறார். சின்ன சின்ன சந்தோஷம் கூட தருவதில் தாங்க இருக்குது அப்படின்னு தன்னுடைய கருத்தை இங்கே அழகாக சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்ம ராஜாராமன் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொடுப்பதில் தாங்க மகிழ்ச்சியே இருக்குது. அதெல்லாம் யாருக்கு கொடுத்தோம் என்பது தெரியாமல் கொடுப்பது அதை விட மிக்க மகிழ்ச்சி. கொடுப்பவன் மழையை போன்றவன், கொடுப்பவன் ஒரு மழையை போன்றவன்னு இந்த நேரத்தில் அவர் தெரிவிக்கிறார். அடுத்ததாக நம்ம டெப்டி தாசில்தார் திரு அப்பாராயன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொடுப்பதிலே தான் ஈதல் இசைப்பட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படின்ற திருக்குறளை இங்கே நினைவு கூறுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு திருக்குறளையும் அவர் சொல்கிறார். அதாவதுனாக்கா, ஈத்துவுக்கும் இன்பம் அறியார் கொள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர் அப்படின்னு இங்கே திருக்குறளை மேற்கோள் காட்டி, கொடுப்பது தாங்க மகிழ்ச்சி இருக்குது, கொடுப்பதில் தான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு தன்னுடைய கருத்தை அழகாக பதிவிட்டிருக்கிறாரு. அவருக்கும் நம் குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்முடைய கலைமணி மாமா அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, கொடுக்க கொடுக்க பெருகும் இன்பமே, கொடுக்க கொடுக்க பெருகும் இன்பமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு மருத்துவமனையில் ஒரு சில பிரசவம் நடக்குது இல்லைங்களா, அந்த வார்டில் இருக்கும்போது சில பெண்களுக்கு பால் பத்தாது, இல்லை பால் கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு சில தாய்மார்கள் தானாக பால் தந்து அந்த குழந்தையை காப்பாற்றுவாங்க. அது ஈடு இணையே கிடையாது, கொடுத்து அவங்க சந்தோஷம் அடைகிறாங்க அப்படின்னு தாயினுடைய புனிதத்தன்மை இங்கே அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. அதே போல் கர்ணன் படத்தில் சொல்கிற மாதிரி, கர்ணன் காட்சியில் வரும்போது கர்ணன் திறமையை அறிந்து தான் அவன் குலம் அறிந்தும் அறியாமலும் அவனுக்கு துரியன் ஒரு நாடு தந்து சிறப்பிக்க வைக்கிறார். சிறப்பித்துட்டு தந்த பிறகு அப்புறம் கர்ணன் பெரிய கொடைவெல்லாம் மாறுறார். அப்போ ஒரு மழைக்காலம், அப்போ யாகம் நடத்துறதுக்கு சந்தனக்கட்டை தேவைப்படுது. அப்போது அர்ஜுனன் தர்மன் போன்ற துரியோதனன் போன்ற நபர்களை அந்த தவசீலர்கள் போயிட்டு கேட்கும்போது, எங்களுக்கு சந்தனக்கட்டையாக வேணும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ மழையாக பெய்யுது, இப்போ என்ன செய்யுது, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு கை பிசையும் போது கர்ணன் நான் தருகிறேன் என்று கூறிக்கொண்டு தன்னுடைய வீட்டில் இருக்கும் தாழ்வாரத்தில் இருக்கும் கதவுகள் மற்றும் தூண்கள், சாரம் இதையெல்லாம் பிரித்து கொடுக்கிறார். பிரித்து கொடுத்து, உங்கள் யாகத்தை பூர்த்தி செய்யுங்கள், சந்தனக்கட்டையிலான கதவு பலகை இந்த தூண் இதெல்லாம் கொடுக்குறாப்புல. கொடுப்பவனுக்கு எல்லாம் ஒரு துச்சம், அது எதுவாக இருக்கட்டும் அப்படின்ட்டு
கண்ணனுடைய கொடை வள்ளலை வந்து சிறப்பு காமிச்சிருக்காரு மாமா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஏழை மாணவர்களுக்கு படிக்க வைங்க, சந்தோஷம் கிடைக்கும். பசித்தவனுக்கு உணவு கொடுங்க, நல்லாயிருக்கும். நன்கொடைங்களை வந்து தாராளமாக கொடுங்க, எல்லா நிகழ்ச்சிக்கும் நன்கொடையை கொடுங்க, எல்லாரும் சந்தோஷம் அடைவாங்க அப்படின்னு தன்னுடைய வாதத்தை இங்கே வைத்திருக்கிறார். அடுத்ததாக புதிதாக வந்த நம் ஆரியம்பாக்கத்திலிருந்து சம்பத்குமார் மாமா அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கொடுப்பதில் மட்டும்தாங்க மகிழ்ச்சி இருக்குது. அரசன் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறான். எது கொடுக்குறான்? தன்னுடைய நாட்டு மக்கள், தன்னுடைய தன்னை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்டு மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் எல்லாத்தையுமே, எல்லா பொருளுமே நாட்டு மக்களுக்கே கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறான். இப்போ நாம் கூட நம்ம உறவினர்களை மகிழ்ச்சி அடைய வைப்பதில் மிக பேரானந்தம் இருக்கிறது அப்படின்னு இங்கே தன்னுடைய கருத்தை அழகாக சொல்லியிருக்காரு. இது வந்து மாமாவுடைய கன்னி பேச்சா இல்லை கனிவான பேச்சா என்று தெரியவில்லை. அடுத்ததாக காட்டுப்பாக்கத்திலிருந்து அருமை மாமா திருவேங்கடம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, ஏழைகளுக்கு வந்து கொடுத்து பாருங்க. நம்ம கொடுக்குறவனுடைய கை வந்து மேலே இருக்கும், பெறுபவன் கை வந்து கீழே இருக்கும். நம்ம கரங்கள் வந்து கொடுத்து கொடுத்து சிவந்த கரமாக கூட மாறிடும், சிவந்த கரங்களாக கூட மாறிடும். கொடுப்பதில் இருக்கிற இன்பம் எதிலும் இல்லை. இப்போ நம்ம அரசியல்வாதிகள்லாம் என்ன செய்கிறாங்க? இப்போ ஓட்டுக்காக நம்ம பணம் தராங்க. ஓட்டுக்காக பணம் தந்து அவங்க வந்து பல விதத்தில் பெறுகிறார்கள். ஒரு சில அமௌண்ட்டுகள் தான் இப்போ சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுக்காக அதையும் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அமௌண்ட், ஒரு ஓட்டுக்கு 200 இல்லை 500 கொடுத்தாங்க, எல்லாருமே ஓட்டு போட்டால் அவர் வந்து மகிழ்ச்சி அடைகிறார். மகிழ்ச்சி அடைந்து எல்லா ஓட்டையும் தானே தன்னுடைய கட்சிக்கு வந்து எல்லாமே கிடைச்சிருது அப்படின்னு சொல்கிறாரு. கடவுளை வந்து நம்ம பணிந்து கேட்டாலே நம்மளுக்கு வந்து கடவுளே நம்மளுக்கு நிறைய கொடுப்பாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களை பொன்மனச்செம்மல் சொல்கிறாங்க. அதே போல் என்டிஆரை வந்து ஆந்திராவில் தெய்வமாகவே பார்க்குறாங்க. அதனால் கொடுக்கறதுனால நம்ம வந்து மன மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கொடுத்து உதவுவதால் நம்மளுடைய உடம்பில் இருக்கிற ஆக்சிடோசின், கெரட்டினிசம்ன்றது நம்ம மூளையில் உட்பகுதியில் இருக்குது. அது வந்து நம்ம கொடுக்கும்போது அது வந்து சந்தோஷமான ஹார்மோன்ஸை சுரக்குதுன்னு நீங்கள் வந்து அறிவியல் சார்ந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போது ஆதிபராசக்தி என்ற திரைப்படத்தில் வந்து சில முனிவர்கள் யாகம் நடத்துகிறவங்க என்ன செய்கிறாங்க? விதவிதமான பலகாரங்களை ஆதிபராசக்தி படைக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய கண்ணுக்கு தெரியல. ஆனால் ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்சேன் வாடியம்மா அப்படின்ற ஒரு பாட்டை நினைவுபடுத்தி சுள்ளிராஜன் வந்து தன்னுடைய சாதாரண ஒரு சக்கரை பொங்கலை தான் வச்சு உள்ளன்போடு கொடுக்கும்போது தெய்வமே வந்து ஏற்றுக்குது. அப்போது மகிழ்ச்சி யாருக்கு இருக்குது? கொடுத்ததுனால இந்த ஏழை மீனவனுக்கு வந்து அதிகமான மனித சந்தோஷம் இருக்குது அப்படின்னு இங்கே ஒரு சிறப்பான கருத்தை இங்கே சொல்லியிருக்காரு. அடுத்ததாக நம்முடைய ராஜசேகரன் மாமா அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தாக்கா, கண்ணன் வந்து கேட்டுத்தான் கொடுப்பான்னு இல்லை, கேட்காமலே எல்லாருக்கும் கொடுப்பாப்புல. இந்த ஆயர்குல சிறுவர்களுக்கு வெண்ணையும் கொடுத்தாப்புல, குசேலனுக்கு வந்து செல்வத்தையும் கொடுத்தாப்புல, அரக்கர்களுக்கு வந்து மோட்சத்தையும் கொடுத்தாப்புல அப்படின்னு கண்ணனுடைய கொடுக்கும் தன்மையை பற்றி இங்கே அழகாக சொல்லியிருக்கார் மாமா. அடுத்ததாக நம்ம வசந்தி செழியன் அவர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெற கொடுப்பது தாங்க இன்பம். கொடுப்பது என்றால் மழலை மொழி பேசும் குழந்தை கூட இன்பம். மழலைக்கு தாயன்பு, மாணவர்களுக்கு கல்வி, காளைகளுக்கு நல்ல வழிகாட்டி,
கன்னியருக்கு நல்ல கணவன், தந்தைக்கு முதுமையில் நண்பன் போன்ற மகன், தாய்க்கு குடும்ப ஒற்றுமை, வறியோருக்கு பணம், முதியோருக்கு பாசம், ஆக கொடுக்க கொடுக்க எவ்வளவோ இருக்கிறது கர்ணனை போல அப்படின்னு இங்கே தன்னுடைய ஆரம்ப பேச்சை சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தாக்கா, கொடுப்பவன் இல்லை என்றால் பெறுபவன் ஏதுங்க. கொடுப்பவன் இல்லை என்றால் பெறுபவன் ஏது. கர்ணன் பாடல் கூட இங்கே நினைவு கூர்றாங்க. என்னன்னாக்கா, கண்ணுக்கு குலமேது கண்ணா உன் கருணைக்கு அளவேது அப்படின்னு சொல்லிட்டு, கொடுப்பதற்கு தனி மனித மனம் வேண்டுங்க. கொடுப்பதற்கு கூட தனி மனித மனம் இருக்கணும். துரியோதனன் வந்து நட்பின் காரணமாகத்தான் அங்க தேசத்தை துரியோதனுக்கு கர்ணனுக்கு கொடுக்குறாப்புல. ஆனால் அந்த கர்ணன் என்ன பண்ணுறாப்புல, வறியவர்கள் யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கிருஷ்ணன் கேட்டபோது கூட மனமோர் தான் தரார். கிருஷ்ணன் கேட்கும்போது கூட தன்னுடைய உடல், தன்னுடைய தான தர்மம் எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறார். தேவேந்திரன் வந்து அந்த கவச குண்டலத்தை கேட்கும்போதும் உள்ளன்போடு தான் கொடுக்குறாரு. தெய்வமே வந்து கேட்கும்போது நமக்கு என்னத்துக்கு இது அப்படின்னு தான் அவர் கொடுக்குறாரு. இப்போது இது வந்து கொடுக்கறதுக்கு வந்து பணம் தேவையில்லைங்க, மனம்தான் இருக்கணும். இப்போ வந்து ஒரு தாய் வந்து 10 பிள்ளைக்கு பெற்றுட்டாலும் அந்த 10 பிள்ளைக்கும் சமமாக தான் பாசத்தை வைக்கிறாள். தந்தை கூட சந்தோஷமாக தான் எல்லாருக்குமே தன்னுடைய சந்தோஷத்தை எல்லாருக்குமே தான் கொடுக்குறாரு. ஒரு சிலர் பேர்கள் மட்டும் கிடையாது. அதாவது கேட்காமல் தருவது நட்பு. அவங்களுக்கு வந்து பணம், பாசம் தருவதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் ஏதோ ஒரு துன்பப்படும் நேரத்தில் கூட அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை நமக்கு வந்து தராங்க அப்படின்னு ஒரு நல்ல கருத்தை சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு மரம், செடி, கொடி இதெல்லாம் பழம் நம்ம வைக்கிறோம். அது வந்து பழம் தரும்போது எக்கச்சக்கமான சந்தோஷம் நம்ம முகத்தில் இருக்குது. குழந்தையோட முகம் கண்டு சந்தோஷம் அடைகிறோம். குழந்தை வந்து நம்ம ஒரு பொருள் கேட்குது, அந்த குழந்தைக்கு நம்ம வந்து வாங்கி கொடுக்குறோம். வாங்கி கொடுத்தோன்னே அந்த குழந்தையோட மனசில், முகத்தில் அவ்வளோ ஒரு 1000 சூரியன் மாதிரி பிரகாசமாக இருக்குது. அப்போ நம்ம அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம். ஒரு வறியவர்கள் இல்லை ஒரு பிச்சைக்காரர்கள் அவங்க வாழ்த்தும் போதும் நம்ம சந்தோஷம் அடைகிறோம். இப்போ ஒரு அனாதை இல்லம் இருக்குது, முதியோர் இல்லங்கள்லாம் இருக்குது. இங்கெல்லாம் போயிட்டு நம்ம வந்து நம்ம சேவை செய்கிறோம். சேவை செய்யும்போது அவங்க வந்து எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, நம்ம கொடுத்ததுனால அவங்க வந்து எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, அதை பார்த்து நம்ம கொடுக்குறவங்களும் நம்ம சந்தோஷம் அடையும் போது அது எல்லையில்லாத மகிழ்ச்சி இருக்குன்னு தன்னுடைய கருத்தை இங்கே வந்து அழகாக சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து பெறுவதில் தாங்க இன்பம் இருக்குது. ஒரு நம்ம வந்து மற்றவங்க கிட்டேருந்து ஒரு மனிதன் மகிழ்ச்சி அடைவது பெறுவதில் தான் அப்படின்னு முதல்ல நம்ம சங்கீதா மாதவன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இருமனம் இணைவதால் ஒரு உயிர் பெறுகிறோம், பெற்ற தாயின் முதல் முத்தம் பெறுகிறோம், தந்தையின் பாசம் பெறுகிறோம், உறவுகளின் வாழ்த்துக்களை பெறுகிறோம், இறுதி வரை கூட வரும் நண்பனையும் பெறுகிறோம் அப்படின்னு இங்கே வந்து பெறுவதில் தான் இன்பம் இருக்குது அப்படின்னு ஒரு சிறந்த கருத்தை முதலில் வைத்திருக்கிறார்கள். அடுத்ததாக நம் சந்தோஷம் கருணைகர் நிர்வாகி திரு TR சுரேஷ் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, எடுத்த உடனே சொல்கிறாரு, கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா என்று பக்தர்கள் வந்து இறைவனிடம் பெறுவதற்காக தான் கேட்கிறார்களே தவிர கொடுப்பதற்கு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதுபோல் வந்து கர்ணன் துரியோதனனிடமிருந்து வாங்கிய சொத்துக்கள், முத்துக்கள், ரத்தினங்கள், தங்க நகைகள், வீடு, மனை, நிலபுலன்கள் ஆகியவற்றை தானமாக கொடுத்து பெயர் வாங்கினான். ஆனால் இவை அனைத்தும் துரியோதனால் பெறப்பட்டவை. அதனால்தான்
பெற்ற தன் இன்பத்தை கர்ணன் மற்றவர்களிடம் கொடுத்து பகிர்ந்து கொண்டான். பெற்ற துரியோதனால் பெறப்பட்ட சொத்துக்களை தானம் கொடுத்து பேர் வாங்கி கொண்டான். துரியோதனன் கொடுத்த ராஜ்யத்தின் மூலம் கர்ணன் என்ற பெயர் கர்ணனுக்கு நிரந்தரமானது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக குசேலனுடைய கதையை இங்கே நினைவுபடுத்தியிருக்கார் சுரேஷ் அவர்கள். என்ன சொல்கிறாங்க, வறுமை நிலை காரணமாக குசேலன் வந்து போய் தன்னுடைய பால்ய நண்பன் கிருஷ்ணரை போய் பார்க்குறாப்புல. பார்க்கும்போது சும்மா போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவள் மூட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாப்புல. கொடுத்துட்டு போயிட்டு தன்னுடைய குசலெல்லாம் விசாரிச்சுட்டு தன்னுடைய மனைவி குழந்தைகள்லாம் எப்படி இருக்கான்னு கேட்கும்போது எல்லாம் வறுமை நிலையில் தான் இருக்காங்க. இருந்தாலும் இவர் வந்து அதை தன்னுடைய நண்பர்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு இவர் வந்து மறைக்கும்போது கிருஷ்ணர் வந்து அவர் தான் கடவுளாச்சு, அவர் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. அதை செய்யும்போது இவர் கொடுத்த அவள் மூட்டையை பிரித்து போட்டு சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனே குசேலனுடைய மனைவி வந்து சுசீலை நல்ல ஒரு பெரிய செல்வந்த மகாராணி மாதிரி ஆயிடுறாங்க. வீடு வந்து குச்சி வீடு வந்து மச்சி வீடாக மாறிடுது, அரண்மனை மாதிரி ஆகிடுது. பசங்கள்லாம் நல்லா 27 பசங்களும் நல்ல செல்லு போகத்தில் வாழுறாங்க. அப்போது என்ன ஆகுதுன்னாக்கா, கிருஷ்ணர் அங்கேயே கொடுத்துட்டாரு, சந்தோஷமாக கொடுத்துட்டாரு தன் நண்பன்னு. ஆனால் அதை பெற்று மகிழ்ச்சி அடைகிறார் பாருங்க. மகிழ்ச்சி என்பது எவ்வளோ பேர் தன்னுடைய மனைவி மகிழ்ச்சி அடைகிறாப்புல, தன்னுடைய குழந்தைகள் மகிழ்ச்சி அடையுது. அந்த மகிழ்ச்சி வந்து பெற்றதினால்தான், பெறுவதனால்தான் மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு இங்கே ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் வந்து இந்த அரக்கர்கள்லாம் ஆண்டவன்கிட்ட வேண்டி வரம் வாங்கிட்டு இவன் மகிழ்ச்சி அடைகிறான். ஆனால் வரம் கொடுத்துட்டு கடவுள் வந்து திண்டாடினார் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்தவன் கையிலே தலைமையிலே கை வைக்கிற மாதிரி அப்புறம் வந்து தன்னுடைய சூழ்ச்சியால் அப்புறம் வந்து அந்த அசுரர்களை கொண்டு இருக்காரு. அப்போது வரம் வாங்கியவன் சந்தோஷம் அடைந்தான், வரம் கொடுத்தவன் திண்டாடினான் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு தந்தை வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து சின்ன வயசில் நிறைய செய்திருப்பார், எப்பவும் செய்வார். செஞ்சிட்டு இருக்கும்போது அவன் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு ஆகிடுறான். இவர் வந்து தகப்பன் வந்து ஒரு மூப்படைஞ்சிடறார். மூப்புன்னா வயோதிகமாகிடுறாரு. அப்போ வந்து மகன் வந்து தந்தையின் மேலே இருக்கிற பாசத்தால் எல்லா பொருளையும் வாங்கி கொடுக்கும்போது இவர் என்ன சொல்வார், எல்லா சுற்றத்தார்கிட்டையும் என் மகன் இதை வாங்கி கொடுத்தான் அதை வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சந்தோஷம் அடைந்து அப்போது தன்னுடைய பையன் சின்ன வயசாக இருக்கும்போது கொடுக்கும்போது இருந்த மகிழ்ச்சியை விட பையன்கிட்டேருந்து வாங்கி பெறும்போது ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. மகிழ்ச்சி வந்து இரட்டிப்பாக இருக்குது, பெறும்போது மகிழ்ச்சி வந்து இரட்டிப்பாக இருக்குது அப்படின்னு அழகான ஒரு உதாரணத்தை எடுத்துக்கோள் காட்டியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல இசையை பெறுவதில் மகிழ்ச்சி இருக்குது. மழை வந்து மாதத்துக்கு 3 முறை பெஞ்சா மகிழ்ச்சியாக இருக்குது. தாயோட அன்பை பெறும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. சகோதரிக்கிட்ட செல்லமாக சண்டை போடுறது வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. நண்பர்களோட கூடி விளையாடும்போது ஆனந்தம் அடைவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய ஐபிஎல் தொடரில் கூட நமது சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவதில் மிக்க மகிழ்ச்சி, அந்த வெற்றியை நாம் பெற்றது போலவே நினைப்பது அதைவிட மகிழ்ச்சின்னு நம்மளுடைய இன உணர்வை இங்கே காமிக்கிறாரு. நான் கேட்ட பொருளை தந்தை தயங்காமல் வாங்கி கொடுத்தால் அளவு கடந்த மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ஆண் நல்ல மனைவியை பெற்றால் மற்றற்ற மகிழ்ச்சி, ஒரு பெண் நல்ல கணவனை பெற்றால் மிக்க மகிழ்ச்சி. ஆனால் முழுவதும் நண்பன் நம் தேவையை குறிப்பறிந்து நமக்கு உதவி செய்தால் அந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. விளையாட்டுலேயும் வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி, வெற்றியை மற்றொருக்கு கொடுப்பதிலையும் மகிழ்ச்சி இருக்குது. அல்லது வெற்றியை நாம் பெற்றால் நமக்கு மகிழ்ச்சி இருக்குது. பெறுவதில் இருக்கும் மகிழ்ச்சி எல்லையற்ற மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சிக்கு வந்து அளவே இல்லை அப்படின்னு தன்னுடைய வாதத்தை திறம்பட இங்கே வச்சிருக்காரு. அடுத்ததாக சென்னை தொழிலதிபர் அருமை மாமா சந்திரசேகர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, பெறுவதில் தாங்க மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தை பருவத்தில் வந்து பெற்றோரிடம் வந்து அன்பை பெறுவதில் வந்து அன்பை வாங்குவதில் வந்து மகிழ்ச்சி இருக்குது. பண்டிகை காலத்தில் வந்து புத்தாடையும் பரிசும் பெறுவதில் வந்து மகிழ்ச்சி இருக்குதுங்க. பள்ளியில் வந்து முதல் மதிப்பெண் பெறுவதில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அலுவலகத்தில் வந்து மாதம் முழுவதும் உழைத்தாலும் சம்பளம் பெறுவதில் மகிழ்ச்சி நாம் அடைகிறோம். நமது வீட்டில் தாத்தா பாட்டி என்று
பொருள் இல்லாதவர்கள் கூட பரிசாக அன்பை பெறுவதில் மகிழ்ச்சி இருக்குதுங்க. அவங்க வந்து அன்பை பேசினாலே போதும். அவங்க இதை வாங்கி கொடுக்கணும், அதை வாங்கி கொடுக்கணும் கண்டிப்பு கிடையாது. அன்பை பெறுவது தான் மகிழ்ச்சி இருக்குது. வீட்டில் பெட்டி நிறைய புடவை இருந்தாலும் மனைவி புதிதாக வாங்கி கொடுப்பது தான் என்ன மகிழ்ச்சி உள்ளது. அதை அணியும் போதும் பாராட்டும் போதும் தான் மகிழ்ச்சியை நாம் பெறுகிறோம். மனைவி மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு 5 அல்லது 10 சவரன் நகை வாங்கி தருவதில் என்ன மகிழ்ச்சி உள்ளது. எனினும் நாம் வந்து அவருடைய பாராட்டை பெறுவதில் தான் மகிழ்ச்சி உள்ளது. அடுத்து இயலாதவர்களாக இருந்தாலும் முதியோரிடம் ஆசீர்வாதம் பெறுவதில் மிகுந்த மகிழ்ச்சி இருக்குது. கொடுப்பதிலும் மகிழ்ச்சி கிடைக்கிறது என்றால் துரியோதனன் பாண்டவர்களுக்கு நாடு கொடுத்து மகிழ்ச்சி அடைந்திருக்கலாம். குகன் ராமபுரானின் பாராட்டை பெற்றதில் தான் மகிழ்ச்சியை பெற்றார். பசுவிடம் பால் பெறுவதில் தான் நமக்கு மகிழ்ச்சி இருக்குது. பசுவை விற்று மொத்தமாக வரும் பணத்தில் என்ன மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறதுன்னு இங்கே ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்குறாரு. இப்போ பெட்ரோல் வந்து விலை வந்து நள்ளிரவில் வந்து உயரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டேங்க் வந்து வரிசையில் நின்று ஃபில் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. அப்போ ஏகப்பட்ட மகிழ்ச்சி கிடைக்குது. வீடு வாடகை பிடித்தாலும் குறைந்த விலை கிடைக்கும் போது தான் மகிழ்ச்சி கிடைக்குது. காலதாமதமாக வந்தாலும் பாசோ ரயிலோ உட்கார இடம் கிடைத்தால் நாம் பெறும் மகிழ்ச்சிக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்காது. நம்ம பிள்ளைங்க வந்து எவ்வளோ தான் பணம் கொடுத்து பள்ளி கல்லூரி படிக்க வைத்தாலும் நாம் விரும்பிய பள்ளி கல்லூரியில் இடம் கிடைத்தால்தான் மகிழ்ச்சி கிடைக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு வேலை மாலில் கிடைக்குதுன்னு வச்சிங்களேன், ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாரு. எத்தனை பணம் கொடுத்தாலும் அதிக அளவில் மக்கள் இருக்கும்போது சாமிக்கு மிக மிக அருகாமையால் முதல் நபராக இருந்து பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்னு இங்கே பெறுவதில் தான் ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காரு. அடுத்ததாக மாஸ்டர் அர்ஜுன்வேல் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, தேவைக்கு அதிகமாக இருந்தாலும் அவன் தந்தாலும் பெறுபவன் தான் மகிழ்ச்சி அடைகின்றான். தேவைக்கு அதிகமாக இருந்தாலும் அவன் தந்தாலும் பெறுபவன் தான் மகிழ்ச்சி அடைகின்றான் என்று தன்னுடைய கன்னி பேச்சை வந்து கணீர் குரலில் வந்து அழகாக சொல்லியிருக்காரு. குழந்தைக்கு எங்கள் வாழ்த்துக்கள். அடுத்ததாக வாலாஜாவிலிருந்து ஐயா சிவராமன் அவர்கள் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, கொடுப்பவர் சிலர் பெறுபவர் பலர். கொடுப்பவர் சிலர் பெறுபவர் பலர். அனாதை இல்லம் சரி, முதியோர் இல்லம் சரி, அங்கே வந்து கொடுப்பவர்கள் சிலர் தான் இருப்பாங்க, ஆனால் பெறுவது பலர். அப்போ பெறுபவர்கள் வந்து நிறைய பேர் இருக்கும்போது மகிழ்ச்சி அடைகிறாங்க. கொடுப்பவர் சிலர் தான், கொஞ்சம் பேர் தான் கொடுக்குறாங்க, ஆனால் பெறுபவர்கள் வந்து நிறைய பேர். அங்கே மெஜாரிட்டி அங்கே. அப்போ பெறுபவர்கள் தான் எல்லோருமே சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் பாடலே இங்கே நினைவு கூறுகிறார். நோயற்ற வாழ்விலே யாம் வாழ வேண்டும், மதி வேண்டும், நிதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும் அப்படின்னு வள்ளலார் பதிகத்தை இங்கே அழகாக பாடியிருக்காரு. இப்போ வந்து ஒரு குழந்தை பெற்றால்தான் பெற்றோர்கள் குழந்தை, அந்த குழந்தை யார் மூலியமாக கிடைக்குது? கடவுள் மூலியமாக கிடைக்குது. அப்போது குழந்தை பாக்கியம் இருந்தால்தான் அவர்கள் பெற்றோர்கள். இல்லை என்றால் அவர்கள் வெறும் கணவன் மனைவிமார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இங்கே வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. ஈதல், தருதல், கொடுத்தல் அப்படின்னு பார்க்கும்போது, ஈதல் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்மை விட குறைவானனுக்கு தருவது வந்து தம்மை விட வசதி குறைவானனுக்கு தருவது வந்து ஈதல் அப்படின்னு சொல்கிறாரு. தருதல் அப்படின்னு வந்து நம்முடைய ரேங்க்குக்கு ஒப்பானவர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து தருதல். கொடுத்தல் அப்படின்னு பார்க்கும்போது நம்மை விட உயர்ந்தவர்கள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கறது வந்து நம்ம அது வந்து கொடுத்தல். எப்படின்னாக்கா இப்போ வந்து முதல்வர் நிவாரண நிதி, பிரதமர் நிவாரண நிதி, இந்த இதுக்கெல்லாம் ஒரு பூகம்பம் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். பெரிய பெரிய பணக்காரர்கள் கூட வீடு இழந்துட்டுருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணும்போது நம்ம கொடுத்து உதவுறோம் இல்லைங்களா, அதுதான் கொடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு, கொடுப்பதை காட்டிலும் பெறுவதில் தான் இன்பம் இருக்குதுங்க. கொடுப்பதை காட்டிலும் பெறுவதில் தான் இன்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கொடுக்குறன்னு வந்து கர்வம் இருக்கும், பொறாமை இருக்கும், திமிரு இருக்கும், அதாவது ஆணவம் இருக்கும் அப்படின்றாரு.
ஆனால் பெறுபவனுக்கு வந்து மகிழ்ச்சி இருக்கும், ஆனால் அவன்கிட்ட வந்து எந்த ஈகோவும் இருக்காது அப்படின்னு தன்னுடைய கருத்தை வந்து அழகாக சொல்லியிருக்கார். அடுத்ததாக நம்முடைய முதல்வர் மாமா திரு தணிகானந்தம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அடுத்ததாக நம்ம முதல்வர் மாமா அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தாக்கா, உன்னுடைய நிலைமை அவசர நிலை, நம்ம வீட்டில் வந்து அவசர நிலையாக பணம் தேவைப்படுது. அப்போது ஒரு 10,000 கடன் கேட்டு பாருங்கள். உறவினரிடம் சரி, சொந்தக்காரங்களிடம் சரி, நண்பர்கள்கிட்டையும் கேட்டு பாருங்கள். மகிழ்ச்சியாக தரமாட்டாங்க, வட்டிக்காக தான் தருவாங்க. அப்போது கொடுத்தவன் வந்து மகிழ்ச்சியாக இருப்பான்னு பார்க்குறீங்களா? இவன் திருப்பி தருவானா தரமாட்டானா அப்படின்னு ஒரு பய உணர்ச்சி இருக்கும். ஆனால் வாங்கினவன் அது சந்தோஷமாக வாங்கிப்பான். இப்போ கொடுப்பதில் வந்து பெருமை தான் இருக்குதே தவிர மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு தன்னுடைய வாதத்தை இங்கே வந்து திறம்பட வைக்கிறார். கொடுப்பவனுக்கு வந்து இப்போ வந்து அது வந்து பெருமை தானே தவிர மகிழ்ச்சி கிடையாது. அந்த இதுவே டெஃபினேஷனே எடுத்த உடனே உடைக்கிறார். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல மருமகன் கிடைச்சிட்டா மகிழ்ச்சி. தன்னுடைய பெண் வந்து புகுந்த வீட்டில் வந்து சந்தோஷமாக இருப்பா என்பதும் நமக்கு வந்து மகிழ்ச்சி. குழந்தை பிறந்தால் நமக்கு வாரிசு தந்ததற்காக ஆண்மகன் என்ன செய்வான்? நம்மளை வந்து ஆண்மகனாக மாற்றினாப்புல, மனைவி தான் மாற்றினாப்புல. தன்னுடைய மனைவி வந்து மலடி இல்லை அப்படின்றதால எண்ணற்ற மகிழ்ச்சி அடைவாப்புல. தன்னுடைய தங்கைக்கு வந்து நம்ம வந்து மருமகனை பெற்று கொடுத்துட்டோம் அப்படின்னு இவர் நினைப்பார். அதே போல் முதலாக வந்து குழந்தை வந்து நம்மளை வந்து அப்பா இது நாள் வரைக்கும் நம்ம வந்து சகோதரனாக இருந்தோம், தம்பின்னாங்க, மாமான்னாங்க, அண்ணா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு ஜீவன் வந்து நம்மளை வந்து அப்பா அப்படின்னு சொல்லும்போது இந்த மகனுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும். அதை பெறுவதில் வந்து அந்த சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போது வயதானவர்கள் வந்து ஒரு 100 ரூபா நம்ம பேரண்ட்டுக்கு தந்தால் அது தாத்தாவுக்கு பெருமை தான், மகிழ்ச்சி இல்லை. நம்ம கொடுக்குற அளவுக்கு நம்ம வசதியாக இருக்கோம் அப்படின்றது பெருமை. ஆனால் குழந்தைக்கு வந்து மகிழ்ச்சி, குழந்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். பெரியவங்க அப்படின்னு பார்க்கும்போது நோய் நொடி இல்லாமல் இருந்தாலே மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து ஒரு மாணவன் வந்து கல்வி கற்று முதலிடத்தில் வந்தால் மகிழ்ச்சி, அதை கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கு பெருமை, அவ்வளோதான். அவர் கடமையை செய்கிறார். அவர் எல்லா மாணவர்களும் அதே போல் கல்வி தான் கற்றுத்தருவார். ஆனால் பெறுகின்ற மாணவர்கள், அவரால் கல்வி பெறப்பட்ட மாணவர்கள் தன் வளர்ச்சியை ஊக்குவித்து கொண்டு வெளியே சென்று கொண்டே இருப்பார்கள். ஆசிரியர் அங்கே தான் இருப்பார். அப்போது வெளியே செல்லும்போது மாணவர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்போ நிறைய பேர் மகிழ்ச்சி அடைகிறாங்க. இப்போ வந்து கொடுப்பது வந்து கடவுளோட நிலை, அவர் கொடுத்து தான் ஆகணும். இப்போது ஒரு சிலருக்கு மட்டும் தான் கொடுக்கணும்னு இல்லை, எல்லாருக்குமே தான் கடவுள் கொடுக்குறாரு. பெறுவதில் தான் மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து கர்ணன் வந்து பெற்றதுனால்தான் தந்தான். அவங்ககிட்ட பொருள் பெற்றதுனால் அவன் வந்து தந்தான். கண்ணனும் தகுதி வாய்ந்தவனுக்கு தான் தருவார், கடவுளும் சரி. இப்போ வந்து அரசியல்வாதிகள் வந்து சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறாங்க. மக்கள் வந்து பெறுவதில் தான் மகிழ்ச்சி அடைகிறாங்க, சந்தோஷம் அடைகின்றனர். இப்போ வந்து அரசியல்வாதி என்ன செய்கிறாங்க? நம்ம பிள்ளைங்களுக்கு லேப்டாப் கொடுக்குறாங்க, சைக்கிள் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம வந்து மகிழ்ச்சியாக அதை பெற்றுக்கிட்டு அந்த யார் நம்மளுக்கு அதெல்லாம் கொடுத்தாங்களோ அந்த கட்சியை மீண்டும் மீண்டும் நம்ம வர வைக்கிறோம். அதே போல் ஒரு விவசாயி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவன் வந்து பலவிதமான பயிர்களை வந்து பயிர் விளைவிக்கிறான். ஆனால் விளைச்சல் வந்து அவனுக்கு வந்து லாபமான தருதா? இல்லை. அவனுக்கு வந்து தன் கடமையை செய்கிறான். ஆனால் வியாபாரிகள் வந்து அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சி அடைந்து அளவு கடந்த விலைக்கு விற்று அவர்கள் வந்து மகிழ்ச்சி
அடையிறாங்க அப்படின்னு ஒரு சிறப்பான கருத்தை சொல்கிறாரு. அதே போல் நம்மளுடைய செல்ஃபோனை குழந்தைக்கு கொடுத்துட்றோம். அது வந்தவுடனே கேம் ஆடுதுங்க. நமக்கு வர ஃபோனும் அட்டன் பண்ண மாட்டேங்குது, விட மாட்டேங்குதுங்க, தள்ளிடுறாங்க, அப்படியே தள்ளிடுறாங்க. அப்போது கொடுத்துட்டு நம்ம திண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை பெற்ற குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ பெறுவதில் தான் சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு மருத்துவமனைக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் போகிறோம். அங்கே நம்ம நோயை டாக்டர் தீர்த்து வைக்கிறார். தீர்த்து வைக்கும்போது நாம் தான் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் தன்னுடைய கடமையை செய்தார். அதில் டாக்டர் மகிழ்ச்சி இல்லை, பெருமை, அவ்வளோதான். அதனால் இந்த கொடுத்தல் பெறுதல் இதில் பார்க்கும்போது பெறுதல் தாங்க இன்பம் இருக்குது அப்படின்னு ஒரு அணித்தரமான கருத்தை திரு தனியானந்த மாமா அவர்கள் இங்கே தெரிவித்திருக்கிறார்கள். இப்போது நாம் தீர்ப்பின் பக்கம் வருவோம். சரி, முதல்ல கொடுப்பது அப்படின்னு பார்க்கும்போது கொடுப்பது என்பது ஒரு மகிழ்ச்சி. அது ஒரு விலை மதிப்பற்ற உணர்வு ஆகும். இது வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தையும் மற்றவர்களுக்கு அதன் தாக்கத்தையும் உணர உதவுகின்றது. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னாக்கா பெறுவதில் உள்ள இன்பம் குறுகிய காலத்திற்கு மட்டுமே இருக்கும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் ஒரு ஆதரவற்ற அல்லது ஒரு தேவைப்படும் ஒருவருக்கு நாம் உதவி வழங்கும் போது இன்பம், மகிழ்ச்சி, பொறாமைமிக்க உயர்வை தொடும். தாராள மனப்பான்மை மற்றும் நன்னெறிவின் உணர்வை வளர்க்க உதவும். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, நீ எவ்வளோ அதிகமாக கொடுக்குறாயோ அவ்வளவுக்கு அதிகமாக உன்னை நீயே கண்டுபிடிப்பாய். கொடுப்பது முக்கியம் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. இது பாராட்டுகளை காட்டுறதுக்கு, நன்றி சொல்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க. ஒருவர் காட்டுவதற்கும் ஒரு அன்பை பராமரித்து கொள்வதற்கும் ஒரு வழிகாட்டியாக இது இருக்குதுங்க. இப்போது நம்ம யாருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது யாருக்குனாலும் நீங்கள் பரிசு பொருளை தரலாம். இப்போ நீங்கள் செய்யும் அனைத்துக்கும் நன்றி சொல்வதில் நீண்ட தூரம் செல்லும். அதாவது இப்போ அன்பான வார்த்தை அது கூட தரலாம். அன்பான நட்பு, புன்னகையை கூட நீங்கள் வழங்கலாம். அதில் கூட நமக்கு மகிழ்ச்சி இருக்குதுங்க. தேவைப்படுபவர்களுக்கு உணவு வழங்குவது, வீடு எரிந்த குடும்பத்திற்கு உபயோகப் பொருட்கள், குழந்தைகள் தொண்டு நிறுவனத்திற்கு பண நன்கொடைகள் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். கொடுப்பது என்பது குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டிய முக்கியமான பண்பு. எடுத்துக்காட்டாக, பிறந்த நாளை கொண்டாடும் குடும்ப அங்கத்தினர்கள் பரிசை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இந்த பரிசை வழங்குவதற்கு ஒரு குழந்தை உதவினால் அது தன்னலமற்றவர்களாகவும் மற்றவர்களுக்கு கொடுப்பதில் உள்ள மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளவும் பாராட்டவும் கற்றுக் கொடுக்கிறது. இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னே நம்ம திருவேங்கட மாமா அவர்கள் கூட ஒரு பதிவு போட்டிருந்தார். தன்னுடைய மகன் பிறந்த நாளுக்கு ஏழைகளுக்கெல்லாம் கொடையை ஒரு பையன் வெயிலில் யார் யார் உட்காந்துட்ருக்காங்களோ அவங்களுக்கு கொடையை கொடுத்துட்டு உணவு பொட்டலத்தையும் கொடுப்பது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தார். அப்போது அந்த குழந்தையும் ரொம்ப சந்தோஷம் அடையுது. அந்த முதியவர்கள் வாழ்த்துறாங்க, குழந்தைய வாழ்த்துறாங்க. இது ஒரு பெருமகிழ்ச்சியாக அவர் கருதுகிறாங்க. அதாவது மக்களுக்கு கொடுத்து உதவுதான் எல்லோருக்கும் செய்ய வேண்டிய விஷயம். தாராள மனப்பான்மை என்பது கொடுக்கும் பழக்கம் தவிர வேறில்லை. தாராள மனப்பான்மை உள்ளவர்கள் மற்றும் கொடுப்பதில் உள்ள மகிழ்ச்சியை நம்புபவர்கள் பாக்கியவான்கள். இது நிச்சயமாக மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகில் நம்மை மேலோங்க செய்யும் பரோபகார செயல். வாழ்க்கையில் உண்மையான அர்த்தத்தையும் அதன் தாக்கத்தையும் மற்றவர்களுக்கு உணரத் தொடங்கும் தருணங்கள் நம் வாழ்க்கையில் உள்ளன. அப்படி ஒரு உணர்வு கொடுப்பதில் மகிழ்ச்சி, சில சமயங்களில் சில ஆதாயங்களை பெறுவது அல்லது பிரித்து அதை ஆதரவற்றவருக்கு உண்மையில் தேவைப்படும் ஒருவருக்கு கொடுப்பதை விட குறைவான மகிழ்ச்சியை தருகிறது என்பதை நாம் உணர்கிறோம். இது மகத்தான மகிழ்ச்சியை தருகிறது. இதை ஒருவர் மட்டுமே அனுபவிக்க முடியும். ஆனால் அதை விளக்குவது என்பது கடினம். மேலும்
ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், பகிர்வதால் ஒருவருக்கு நஷ்டம் ஏற்படாது. அதிகமாக எதையாவது அடைய வேண்டும் என்ற நாட்டம் நம்மை எங்கும் அழைத்துச் செல்லாது. இறுதியில் மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது என்பது வாழ்க்கையின் கடினமான உண்மை. பகிர்வு என்பது பணமோ செல்வமோ அல்ல. பெருந்தன்மை என்பது ஒரு அம்சம் மட்டுமே. இது கருணை, உதவி, சுயநலமின்மை, தியாகம், கொடுப்பது, சேவை, அன்பு போன்றவற்றை பற்றியது. அனுதாபத்தின் சில வார்த்தைகள் மிக பெரிய விளைவை ஏற்படுத்தும். வாங்குவதை விட கொடுப்பதே பாக்கியம் என்றும் இயேசு சொன்னார். நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் போது மிகுந்த மகிழ்ச்சியை பெறுகிறோம். எதையாவது பெறுவதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. ஒரு உதாரணமாக ஒரு நல்ல திரைப்படத்தை பார்க்குறோம். அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்கிறோம், அந்த படத்தை போய் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம். அதை செய்வதற்குன்னா ப்ரொடியூசர் நம்மளுக்கு எதனா கமிஷன் எதனா தராரா? இல்லை. நம்ம அன்பிற்குரியவர்களும் இதே அனுபவம் இருக்க வேண்டும் என்ற நினைப்பு தான். அதனால்தான் ஒரு வயதான பெண்மணி தனது பேர குழந்தைகளுக்கு விதவிதமான உணவுகளை சமைப்பதன் மூலம் மகத்தான மகிழ்ச்சியை பெறுகிறார். கொடுப்பவர்கள் பெறுபவர்களை விட அதிக மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார்கள். கொடுக்கல் வாங்கல் மனப்பான்மையிலிருந்து பட்டம் பெறுவது மனதை தூய்மையாக்கி அளவற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இப்போ அன்னை தெரசாவை என்ன சொல்கிறாங்க? அவங்க நாம் எவ்வளவு கொடுக்குறோன்றது முக்கியமல்ல, எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல, ஆனால் எவ்வளவு அன்பை கொடுக்கிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளவு பொருள் கொடுக்குறோம்னு கிடையாதுங்க, ஆனால் நம்ம எவ்வளோ அன்பை கொடுக்குறோம், பொருளோடு சேர்த்து நம்ம எவ்வளோ அன்பை தருகிறோம் என்பது தான் இருக்குன்னு இங்கே அன்னை தெரசா தன்னுடைய கருத்தை ஆணித்தரமாக இங்கே சொல்லியிருக்கிறார். அதாவது மற்றவர்களுக்கு இன்பம் கொடுப்பதில் மகிழ்ச்சி இருக்கட்டும். சுத்த மகிழ்ச்சி எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது. கொடுப்பதில் தான் நாம் பெறுகிறோம். அப்போதுதான் நிரந்தர அமைதி கிடைக்கும். இப்போ எப்படின்னாக்கா, ஒரு தீம் பார்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை போன்ற பெருநகரங்களில் தீம் பார்க் இருக்குது. அங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸே 2500 ரூபா. அந்த 2500 ரூபாய்க்கு உள்ளே போகலாம். அங்கே எல்லா விளையாட்டும் விளையாடலாம். எது பிடிச்சிருக்குதோ எல்லாத்தையும் நம்ம சாப்பிடலாம். நீங்கள் காலையில் போனீங்கன்னாக்கா 8 மணிக்கு போனீங்கன்னாக்கா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருக்கலாம். அது வரைக்கும் நம்ம அந்த 2500 ரூபாய்க்கு எந்தெந்த கேம்ஸ் நம்ம விளையாடுறோமோ அவ்வளவும் நம்ம விளையாடலாம். அப்போது நீங்கள் மனநலம் குன்றிய குழந்தைகளை அழைச்சிட்டு போங்க. அழைச்சிட்டு போயிட்டு இப்போ ஒரு 50 குழந்தைங்க இருக்குதுன்னு வச்சிங்களேன். 50 குழந்தைங்க நீங்கள் பணம் கட்டுறீங்க, 1,50,000 ரூபா கட்டுறீங்க. 1,50,000 ரூபா கட்டி நீங்கள் உள்ளே அழைச்சிட்டு போகிறீங்க. உள்ளே அழைச்சிட்டு போயிட்டு அந்த குழந்தைகள், மனநலம் குன்றிய குழந்தைகள், எல்லாம் ஏழை குழந்தைகள், அவங்க முகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அளவற்ற சந்தோஷம் இருக்குதுங்க. தீம் பார்க் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். தீம் பார்க் சென்னை, மதுரை, கோவை போன்ற பெருநகரங்களில் இந்த தீம் பார்க் இருக்குது. இந்த தீம் பார்க்கு போனீங்கன்னாக்கா அது ஒரு விளையாட்டு அரங்கம். அங்கே ஒரு ரங்கராட்டினம் இருக்கும், இல்லை தண்ணியில் குதிக்கிற மாதிரி போட்டிங் சென்டர் இருக்கும், விளையாடுறதுக்கு உண்டான பொருட்கள் இருக்கும், சறுக்கு மரம் இருக்கும், எவ்வளவோ இருக்கும். ஆனால் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2500 ரூபான்னு வச்சுங்க. 2500 ரூபா. நீங்கள் காலையில் 8 மணிக்கு போனீங்க, சாயந்தரம் 5 மணிக்கு நீங்கள் வெளியே வரீங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உணவு, இந்த கூல்ட்ரிங்க்ஸு, காஃபி, ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே ஃப்ரீ தான். அதை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு கட்டுறதுக்கு பணம் 2500 ரூபா. இப்போ ஒரு செல்வந்தர் இருக்கார். அந்த செல்வந்தர் என்ன செய்கிறாரு, ஒரு 50 பசங்களை, மனநலம் குன்றிய குழந்தைகளை ஒரு அனாதை இல்லத்திலேருந்து அவர் அழைச்சிட்டு போகிறார். தீம் பார்க்குக்கு நான் இட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி 1,50,000 ரூபா பணம் கட்டி உள்ளே இட்டுக்கிட்டு போகிறாரு, அழைச்சிக்கிட்டு போயிட்டு என்ன செய்கிறாரு, எல்லாருக்கும் இவரே ஃபீஸ் கட்டிடுறாரு. அந்த பசங்களுடைய முகத்தில் பார்த்தா 1000 பௌர்ணமி நிலவுக்கு ஒப்பான ஒரு பிரகாசம். அவ்வளோ சந்தோஷம், குதூகலிக்கும்.
குழந்தைங்க. இப்போ ஐபிஎல் மேட்ச்சில் வந்து தோனி உள்ளே வராரு அப்படின்னாக்கா ஒரு சம் டெசிபல் இவ்வளோ ஒளிச்சத்தம் கேட்குது அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்லுவாங்க. ஆனால் இது ஒவ்வொரு விளையாட்டுலையும் இந்த பசங்க போய் பார்த்தீங்கன்னாக்கா 3 விதமான ஒளிச்சத்தை விடுத்ததை விட அதிகமாக இதுங்க கத்தும். அப்போ கத்தும்போது அவங்களுடைய மனசில் ஒரு குதுகுலிப்பு, ஒரு ஆரவாரம். நம்ம வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம். அப்போது கொடுத்தவர் ₹1,50,000 கொடுத்து டிக்கெட் போட்டவர் ஒருத்தர், ஒரு செல்வந்தர். அவர் தன்னுடைய பிறந்த நாளுக்கு கூட அழைச்சிட்டு போயிருக்கலாம். அவர் ஜஸ்ட் ஸ்மைல், ஒரு சந்தோஷமாக இருப்பார், அவ்வளோதான். ஆனால் 50 ஜீவன்களும் அந்த அந்த தீம் பார்க்கில் போயிட்டு நம்ம அனுபவிக்கிறோம் இல்லைங்களா, அதை அனுபவிக்கும்போது அதுங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷப்படுதுங்க, ரொம்ப குதூகலிக்குதுங்க, ரொம்ப ஆனந்தப்படுதுங்க. அப்போது இங்கே யார் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க? கொடுத்தவனா பெறுபவனா? கொடுத்தவன் ஒருத்தன், பெறுபவன் பல பேர். புரியுதுங்களா? இப்போ ஒரு சாதாரணமாக இப்போ தீர்ப்பு வழங்கிறதுக்கு முன்னே ஒரு கருத்து உண்டு. நிம்மதியான வாழ்க்கை அமைய, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையிறது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தாக்கா, யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்த்தல் கூடாது. யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்த்தல் கூடாது. கிடைத்ததை கொண்டு சிறப்பாக வாழ பழகி கொள்ள வேண்டும். குடும்பத்தை பேணி காத்து கொள்ள வேண்டும். குடும்பத்தை பேணி காக்க வேண்டும். விட்டு கொடுத்து வாழ பழகி கொள்ள வேண்டும். விட்டு கொடுத்து வாழ பழகி கொள்ள வேண்டும். உங்களுக்கு என்ன வேலையோ அதை மட்டும்தான் செய்யணும். தேவையில்லாததை தொடக்கூடாது. நட்பு, சொந்தங்கள் என யாராக இருந்தாலும் எல்லாவற்றிலும் அளவாக இருப்பது நல்லதுங்க. பணம் பிரச்சனைகளை கொண்டு வரும். அதனால் பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரி, இப்போ வந்து நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது 1 மணி நேரம் நம்ம மகிழ்ச்சியாக இருந்தோம்னாக்கா, இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா 1 மணி நேரம் தூங்கி எழுந்துருங்க. 1 மணி நேரம் தூங்கி எழுந்தனாலே நல்லா இருப்பீங்க. சரி, ஒரு நாள் ஃபுல்லாக மகிழ்ச்சியாக இருக்கணுமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில ஹேபிட்டு, மீன் பிடிக்கிற தொழில், அன்றைக்கி வந்து தூண்டில் போட்டு போட்டில் உட்காந்துட்டு மீன் பிடிக்கிற மாதிரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியே ரவுண்ட்ஸ் போகிற மாதிரி இருந்தால் அன்றைக்கி ஒரு நாள் வந்து சந்தோஷமாக இருக்கலாம். சரி, ஒரு வருஷம் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து அதிர்ஷ்டத்தை நம்பி சில காரியங்களில் ஈடுபடலாம். ஆனால் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னாக்கா யாருக்காவது கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். யாருக்காவது வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க யாருக்காவது நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சி இருக்கும். இப்போது தீர்ப்பு பக்கம் வரும். தீர்ப்பு பக்கம் வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இருசாரர்களுமே தங்களுடைய கருத்துக்களை நன்றாக பதிவிட்டிருந்தார்கள். இதில் பார்க்கும்போது இதில் வந்து நான் தீர்ப்பு எப்படி கொடுக்குறேன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலர் பேசிய வார்த்தைகள் வைத்து தீர்ப்பு வரையறுக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கொடுப்பவன் மட்டுமே இங்கே மகிழ்ச்சி அடைகிறான். ஆனால் பெறுபவர்கள் அனைவருமே மகிழ்ச்சி அடைகின்றார்கள். 1. கொடுப்பது வந்து பெருமையை தவிர மகிழ்ச்சி அல்ல. கொடுப்பது வந்து ஒரு மகிழ்ச்சியை தவிர பெருமை அல்ல. ஆனால் பெறுபவன் அனைவருமே மகிழ்ச்சி அடைகின்றான். பெறுபவன் அனைவருமே மகிழ்ச்சி அடைகின்றான். எனவே இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு தீம் பார்க்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, தீம் பார்க்கில் இப்போ இந்த குழந்தைகள்லாம் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்துங்க. அப்போ சந்தோஷத்தை கொடுத்தவர் ஒருவர், ஒரு ரிச் மேன், ஒரு பணக்காரர்.
ஆனால் அதை பெறுபவர்கள் மனநலம் குன்றிய குழந்தைகள். அந்த குழந்தைகளுடைய குதூகலத்திற்கு அளவே கிடையாது. ஆக ஒரு மனிதன் மகிழ்ச்சி அடைவது கொடுப்பதிலா பெறுவதிலா? கொடுப்பதிலும் இருக்கிறது, பெறுவதிலும் இருக்கிறது. ஆக நிரம்பி வழிவது என்னவோ பெறுவதில்தான் உண்மையான மகிழ்ச்சி மனிதன் அடைகின்றான் என்று கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்கின்றேன். இந்த தீர்ப்பினை உலக நடுவர் மாமா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திரு சுரேஷ் அவர்களுக்கும், அருமையான தலைப்பை தந்த திரு ராஜசேகரன் மாமா அவர்களுக்கும், நடுநடுவே ஊக்கம் அளித்து ஃபீட்பேக் தந்த திரு விஜயன் மாமா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக செல்ல உறுதுணையாக இருந்த நம் முதல்வர் மாமா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இடம் சார்கின்றேன். நன்றி, வணக்கம்.